Hello everyone, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் quesadilla எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு செஞ்சு இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. சூடானதும் நறுக்கிய வெங்காயம் ஒரு அரை கப் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அடுத்ததா இதில் நறுக்கிய குடைமிளகாய் ஒரு அரை கப் சேர்த்து வதக்கிடுங்க. அடுத்ததா வேக வச்ச பீன்ஸ் அரை கப், கார்ன் ஒரு அரை கப் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு அரை டீஸ்பூன், நம்ம ப்ரிப்பேர் செஞ்சு வச்ச ஸ்பைஸ் பவுடர்லேருந்து அரை டீஸ்பூன், கூடவே கெச்சப் ஒரு அரை டீஸ்பூன். ஸ்பைஸ் பவுடருக்கான ரெசிபி என்னுடைய சிக்கன் quesadilla வீடியோவில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், உங்களுக்கு வேணும்னா ரெஃபர் செஞ்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சுடுங்க. ஆறின உடனே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஒரு பிளேட்டில் ஒரு டார்ட்டிலாஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு சீஸ் லேயர் போட போகிறோம். எந்த சீஸாக வேணாலும் இருக்கலாம், மொசரெல்லா சீஸாகவும் இருக்கலாம். நான் எடுத்துருக்கிறது மாண்டரி ஜாக் அண்ட் செடர் சீஸ் காம்பினேஷன். அடுத்து நம்ம தயாரித்து வச்ச வெஜிடபிள் மிக்ஸை ஒரு லேயர் போட்டுடலாம். விருப்பப்பட்டால் கொஞ்சம் மயோனைஸ் கூட இந்த இடத்துல நீங்கள் சேர்த்திக்கலாம். இதுக்கு மேலே மறுபடியும் சீஸை வச்சு இன்னொரு லேயர் போட்டுடுங்க. போட்டுட்டு பாதிக்கு பாதியாக இதை அப்படியே மடித்து விட்டுருங்க. ஒரு கரண்டியை பயன்படுத்தி கவனமாக இதை அப்படியே ஒரு சூடான தவாக்கோ அல்லது பேனுக்கோ மாற்றிடுங்க. மேலே கொஞ்சமாக வெண்ணெயை தடவி விட்டுருங்க. அதே மாதிரி கொஞ்சம் மேலே அழுத்தம் கொடுத்து 2 நிமிஷம் வேக வச்சுடுங்க. 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. இதே ரெசிப்பியை கோதுமை மாவில் சப்பாத்தியை செஞ்சு கூட நீங்கள் ட்ரை செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி சர்வ் செஞ்சுடுங்க. உங்களுடைய வெஜிடபிள் quesadilla ரெடி. மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.